அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருமலை நம்பி கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். அனைவரும் இந்த வீடியோவை எவ்வளோ அந்தாஜா இன்னும் வழி கிடக்கு. அது போட்டு ஸ்டேட்டஸ் போட்டு விட்டுருக்கும். அதுதான் அதிசயம் வரும். ஒரு 50 ஸ்டேட்டஸ் வரும். வரும் அம்மா வழி என்ன அதை பார்க்கறதுக்கே விடிஞ்சிடும். பார்க்க ஏ பாதி எவ்வளோ வருமா வழி. அதான் 4 கிலோமீட்டர் கூட தான் இருக்கும். நீங்கள் நீ தெரியாமல் சொல்லிடா. ஏய் இவங்க அப்படி தான் சொல்லணும். வரலன்றாங்க. இவ்வளோ காடு போகணும்னு அதுவும் மேலே போக ஏறி அப்படியே இறங்கும். நாங்கள் சொன்னோம்ல வழி ரொம்ப தூரம் நடக்கணும்னு. வந்தாச்சு அப்படியாங்க. வந்தாச்சு வந்தாச்சு அப்படியாங்க. இன்னும் போகணும். வந்தாச்சா இதாட்டு பரவாயில்ல. கொஞ்சம் ஏற்றம் கொஞ்சம் இறக்கம் தனி தரம் இருக்குது. 2 இருக்குது. அந்த பெருமாளை கும்பிட்டு படுத்து இங்கே இருக்கு போகணும். கொஞ்சம் தூரம் தான். இந்த மலை கிட்ட தெரியும். ஆனால் கோபுரம் தெரியும், ஒன்றும் தெரியல. இல்லை ஏதோ ஆறு ஏதோ இருந்திருக்கோம் நினைக்கிறேன். மழை பெஞ்சா இதில் விழுந்து. ஆமாம் தண்ணி போகுங்களா. அதுதான் இதில் ஃபுல்லாக தடுப்பு விட்டுருக்கோம். ஃபாரஸ்ட்காரங்க மட்டும்தான் உள்ள. கைக்கு வந்துன்னா ஃபாரஸ்ட்காரங்க மட்டும்தான் வந்துவிடும். இதாச்சு ஃபஸ்ட்டு வாங்க நம்பிநாயர் கோயிலுக்குள்ளே போவோம். பெருமாள் கோவில். அதாவது நம்பிநாயர் கோயிலுக்குள்ளே போவோம். வாங்க. தெரியாமல் உட்காந்துருக்காங்க. இதுதான் கோவில், பெருமாள் கோவில். என்ன கூட கிடையாது, அங்கே தானே. வாங்க நம்பிநாயர் கோயிலுக்குள்ளே போவோம். பெருமாள் கோவில்.
அதாவது நம்பிநாயகர் கோயிலுக்குள்ளே போவோம். வாங்க. தெரியாமல் உட்காந்துருக்காங்க. இதுதான் கோவில், பெருமாள் கோவில். என்ன கூட கிடையாது, அங்கே தானே. வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போகும். திருமலை நம்பி கோவில் வாட்டர் ஃபால்ஸ். மங்கி இந்த பாரு, என்ன திங்கது? நானே உட்காந்துக்கிட்டாவு எம்மாடி ஆளை கடிச்சு விடாங்க. ஆமாம், கீழே படி இறங்கி போங்க இல்லைங்க, அங்கே லாஸ்ட்டில் இருக்கும். அது உள்ளே தான் போகணும். அங்கே ஓடி போனீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போயிடலாம். திரும்ப நம்பி வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழி. நாங்கள் போகலாம். நாங்கள் உள்ளே போனோம். வரேன். கம்பி போட்டிருக்காங்கல்ல, இதுக்கு மேலே கிடையாது. வனப்பகுதி செல்ல தடை செய்யப்பட்ட பகுதி. அப்போ இது கீழே தான் இருக்குது. இப்போ ஒரு இதுக்குள்ளே விழுந்தோம்லா, அது இப்போ அங்கே இருக்குது. இது இங்கே கிடையாது. இதான் லாஸ்ட்டு. இது எங்கே போக முடியாது மேலே. சரி வாங்க கீழே போமா. முள்ளு முள்ளா தண்ணியில் என்ன ஒரு ஐஸு. முன்னால் ஓட்டே அப்படி இந்த வழி இருந்தா இருக்கலாம். இங்கே வாங்க, படிக்கட்டு இருந்தா. ஒரு குகைக்குள்ள வந்து தண்ணி வரும், அது எங்கன்னு தெரியலையே. தண்ணி கம்மியாக தான் வருது. இங்கே இதுக்கும் மேலே போகலாம், அதுக்கு மேலே போகலாம். அந்த கம்பி கட்டி போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு மேலே இதுக்கு மேலே போகலாம். இப்போ என்னன்னு தெரியல, இது பண்ணி போட்டிருக்காங்க. நம்பியார்
இப்போ பாரு மங்கி. வாங்க இப்போ இந்த கீழே ஒரு சங்கிலி புதத்தார் கோயில் இருக்குது, அதை பார்த்துட்டு வருவோம். கோடி அருவி கொட்டுதே மாதிரி தண்ணி எப்படி போகுது பாருங்கள், சவுண்டு கேட்கா. வாங்க இப்போ போகலாம். அங்கே எங்கே போகிறீங்க? இங்கே போயிட்டு ஒரு குகை கோயில் இருக்குது, அங்கே போகலாம். இப்போ சங்கிலி புதத்தார் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். ரொம்ப இறக்கமாக இருக்குது, அங்கே போகலாம். நம்ம வந்தது அங்கேருந்து வந்தோம், இருந்து இறங்கி கீழே வரணும். கீழே வரந்தோன்னா தண்ணி லைட்டாக வருது கொஞ்சம். பாருங்க அருவி மாதிரி கொட்டுது. முருகா ஏத்தம் படி போடுறாங்க, சரியான படி. யாருக்கார் சங்கிலி புதத்தார். அதுக்கு இங்கே ஒரு வழியும் இருக்குது. நம்ம அப்படி சுற்றி ரொம்ப பள்ளத்துலேருந்து வந்து பார்க்க வந்தோம் இவரை. இப்போ நம்ம குகை கோயிலுக்கு போவோம். இது மேலே, இது இன்னொரு வழி. இப்போ இந்த வழியில் போய் ஃபஸ்ட் செப்பலை கலத்தி போட்டிருந்தோம், செப்பலை எடுத்துகிட்டு இந்த வழியில் போய் நம்ம இந்த தெரிஞ்ச ஒரு மரம், லாஸ்ட்டு மலைக்கு மத்தியில் ஒரு மரம் இருக்குல்ல, மரம், அந்த மரத்துக்கு கீழே ஓடி போகணும். அந்த இடத்துக்கு போயிட்டு குகை கோயில் இருக்குது, அங்கே பார்த்துட்டு வருவோம். இது ஒரு சங்கிலி புதத்தார் தான். நான் ஃபஸ்ட்டு இந்த படி வழியோடி போனோம்ல, வெயில் ஓவர் அடிக்கனால தெரிய மாட்டேங்குது. இதுவும் ஒரு சங்கிலி புதத்தார் தான். பக்கத்துலேயே அருவி விழுது பாருங்கள். சரி, ஓகே. இப்போ இந்த சங்கிலி புதத்தாரத்துலேருந்து குகை கோயிலுக்கு போவோம் வாங்க. தண்ணி நம்ம நல்லா ஜில்லுன்னு இருக்குது, ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குது. காலையே இழுக்கு இந்த தண்ணி.
சரி வாங்க குகை கோயிலுக்கு போவோம். குகை கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உட்காந்துருந்த அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸில் இந்த தண்ணி ஒரு பக்கம் போகுது. அது எங்கேன்னு பார்ப்போம், அது எவ்வளோ பள்ளத்தில் போகுதுன்னு. அந்த இடத்த பார்த்து போயிட்டுருக்கோம். இது ரொம்ப பயங்கரமாக இருக்க மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி போகுது. இதுக்கு அங்கே போக முடியாது, தண்ணி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. ஒரு கீழே ஒரு மலை மேலே இருக்குது, அது கீழே எங்கேயோ போகுது. ஆனால் பெரிய ஆழம், அதனால் நம்ம திரும்பி போயிடலாம். அதான் நம்ம பார்த்த சங்கிலி புதத்தார் கோவில். சரி ஓகே, வாங்க நம்ம இந்த குகை கோயிலை பார்த்து போவோம். இந்த குகை கோயில் சொன்னாங்க, நானும் தேடி பார்த்தேன், ஒன்றும் தெரியல. இது எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஃபுல்லாக மலை, பாறை, பெரிய பெரிய பாறையாக இருக்குது. இந்த இடத்துல போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். சரியான டவுன் இறக்கம். பாருங்க எங்கே வந்து நிற்கும். வாரேன் வாரேன் வாரேன், விழுந்துட மாட்டேன். ரொம்ப ஆழமான பகுதி, அதனால் அப்படி சொல்கிறாங்க. அவங்க இருக்காங்க அங்கே ஒரு மேலே ஒரு படி தெரியுதுல்ல, ஒரு பிரிட்ஜி, ஒரு பாலம் இருக்குது பாருங்கள். அவங்க அங்கே நிற்காங்க. நான் வந்து இங்கே ஒரு பள்ளம் இருக்குது ரொம்ப கீழே, அதில் நின்று தான் அவங்க அங்கேருந்து பேசுகிறாங்க. பக்கத்தில் பார்க்கும்போது, சாரி மொபைலில் பார்க்கும்போது உங்களுக்கு பக்கத்தில் நிற்க மாதிரி இருக்கும். நான் ரொம்ப தூரம். தண்ணி விழுது, எங்கே போகுதுன்னே தெரில. அது இப்போ தண்ணி விழுதுக்கு இல்லை, இப்போ தண்ணி விழுதுக்கு இங்கே தண்ணி திருவண்டியில் போகுது. இப்போ வேறு எங்கேயோடி போகுதில்ல, பாறை கீழோடு எங்கேயாட்டி இருக்கும். நாங்கள் அந்த அங்கே வர போனோம், இந்த தண்ணி வர வரைக்கு ஆயிடுச்சு. இதுதான் கோயிலோட சன்னதி. நம்பி நாயர். அவரோட கருவறை போட்டோ வந்து நான் தமிழில் வைக்கேன், பார்த்துக்கோங்க. அஞ்சு மலைக்கு மத்தியில் இருக்கார் நம்பி நாயர். அஞ்சு மலைக்கு மத்தியில் இந்த நம்பி நாயர் இருக்கார். எல்லா மலைக்கும் அங்கே மலைக்கு மேலே இருக்கார். கோயிலுக்குள்ளே போவோம். फोटो चीज
வயசு வாலிய பேங்க எடுத்தா